வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ப்ளஸ் எந்த மாதிரி அதை குக் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்க போகிறோம். நான் 3 கிரெயின்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து ப்ரௌன் சிக் பீஸ் எடுத்திருக்கேன், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம், தட் இஸ் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். மூணுமே என்னோட ஃபேவரட், அதனால மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து தேர்ட் டே வந்து இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, மிச்சம் ரெண்டுமே நான் குக் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி குக் பண்ணேன்ட்டு. ஸோ இது மட்டும் தான் இருக்குது. நான் யூஸ்வலாக 3 டேஸ்க்குள்ளேயே நான் குக் பண்ணிடுவேன். ரொம்ப நாள் அப்படியே நான் வந்து லைக் முளைக்கட்டை விடவே மாட்டேன். ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம். யூஸ்வலாக அம்மா வந்து சொல்லுவாங்க நீ 3 டேஸ்க்குள்ளே குக் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துப்பேன். அது ஒன்ஸ் அது முளை கட்டினோன்னே, ஏன்னா செகண்ட் டேலேயே நல்லா முளை கட்டிடும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேக்குள்ளே நான் ஃபுல்லாக குக் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் துணியில் கட்டி எப்பயுமே ஸ்ப்ரவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து மேக்ஸிமம் நியூட்ரிஷன் உங்களுக்கு வந்து ரீட்டைன் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் பண்ணும். நீங்கள் நார்மலாக அப்படியே மூடி வச்சிங்கன்னா முளை கட்டாமல் இருக்காது, பட் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே வந்து நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். பட் நீங்கள் துணியில் கட்டி வச்சிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துணியில் கட்டி பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், குக் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிரெயின்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேக் ஷுர் நீங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் வந்து மேக்ஸிமம் நியூட்ரிஷன் இருக்கும். நான் சாலடுக்கு யூஸ் பண்ணுறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கிராம் யூஸ் பண்ணுவேன், கொள்ளு யூஸ் பண்ணுவேன். அது டேரெக்டாகவே நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதை குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சிக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்றது வந்து நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுறது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா சும்மா அப்படியே தண்ணி தெளித்து நீங்கள் வந்து இதை பாயில் பண்ணுங்கள். நிறைய தண்ணி வந்து லைக் ஃபுல்லாக வந்து முழுகிற அளவுக்கு ரப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை தூக்கி போடாதீங்க, இல்லைன்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வந்து தண்ணி தெளித்து பாயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்ட் பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே நீங்கள் வந்து அது வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதில் ஜெர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ப்ரவுட்டிங் மெத்தட் அப்போ. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் தண்ணி போட்டு ஊற வச்சிடுறீங்களா, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நீங்கள் அதை வடிகட்டிட்டு தண்ணி இதில் கட்டி வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி வைங்க. அந்த வாஷ் பண்ண தண்ணியை நீங்கள் வந்து செடிக்கு ஊற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கி கொட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பிளான்ட்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் செகண்ட் டேவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கட்டி வைங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜெர்ம்ஸ் எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ரிமூவ் ஆகிடும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. நானுமே நான் 2-3 வாட்டி மறந்துருக்கேன். பட் வாஷ் பண்ணாமல் அதை நீங்கள் திருப்பியும் வந்து துணியில் கட்டி வைக்காதீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப சின்னது தான், பட் நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லை டிஷ்ஷஸ் ஏதாவது தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இப்போ இந்த ப்ரௌன் சிக் பீஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் ராவாக போட்டு சும்மா அப்படி ஒரு சாலட் மாதிரி பண்ண போகிறேன். யூஸ்வலாக நான் வந்து முளைக்கட்டுறது எல்லாமே நான் சாலட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ்வலாக குக் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஆரியாக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால கொஞ்சமா வந்து ஒரு ஸ்டீம் மாதிரி பண்ணிடலாம். இட்லி தட்டில் வச்சு நீங்க ஸ்டீம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி தெளிச்சு நீங்க பாயில் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஓகே தான். ஸோ அது மாதிரி தான் நான் பண்ண போறேன். அதே மாதிரி சிமிலர் டு சாலட் தான், பட் கொஞ்சமா வந்து பாயில் பண்ணிட்டு சாலட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் தெரிஞ்சதுனால எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.